அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 5ஆம் தேதி புதுச்சேரியில் விஜய் அவர்கள் ரோட் ஷோ நடத்தலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறை, புதுச்சேரி காவல்துறை அனுமதி மறுத்திருக்காங்க. அனுமதி மறுத்ததற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் மாவட்டங்கள்லேருந்து அதிக அளவில் மக்கள் வந்துருவாங்க அப்படின்றதுனால, நிறைய கூட்டம் கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால இந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுத்திருக்காங்க. இந்த பால்வாடிகள் இதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லி சொன்னாலும் சொல்லுவாங்க. அந்த லட்சணத்துல தான் எதுக்கு எடுத்தாலும் திமுக அழுத ஒப்பாரி வைக்கக்கூடிய நபர்கள் தான். இப்ப விஜய் அவர்கள் ஒரு வீடியோ போடலாமே, என்ன பிஎம் சார் எங்களை பார்த்து பயமா, என்னைய பழி வாங்கணும்னா அங்க வாங்க இல்லைன்னா இங்க வாங்கன்னு இப்ப வீடியோ போடலாமே. இந்த பக்கா மாஸ் கட்சிக்கு எந்த ஊர்லயுமே மரியாதை இல்லை, எல்லா இடத்துலயும் செருப்படிதான். இங்கேயாவது இவனுங்க தற்கொலைகள் கரண்ட் கம்பி மேலாம் ஏறிட்டு இருந்தானுங்க, அங்கேயெல்லாம் போனா அவ்வளவுதான், அத்தனை பேரும் போதையில அப்படியே மிதப்பானுங்க. அங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி டிரான்ஸ்ஃபார்மரில் வெடிச்சு அந்த அப்படியே கருகி அப்படியே போயிடுவானுங்க. எப்போவுமே தமிழ்நாட்டில் ஏதாவது அனுமதி மறுத்துட்டாங்க இல்லைன்னா நிபந்தனைகள் விதிச்சுட்டாங்கன்னு சொன்னால், ஐயோயோ திமுக சதி பண்ணிருச்சு, ஃபாசிசம், இதுதான் ஃபாசிசம், திமுக எப்படிப்பட்ட அராஜகம் பண்ணுது பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லி கடந்து அழுவாங்க. இப்போ சொல்ல வேண்டியதானே, ஃபாசிச பாஜக அரசு எங்களுக்கு எதுக்கு பெர்மிஷன் கொடுக்காம இருக்குன்னு இப்போ கேட்கலாம்ல. இப்போ எவனுமே ஃபாசிச பாஜகலாம் வாயை திறந்து பேச மாட்டான், ஏன்னா டீலிங்ஸ் அப்படி. இப்போ சொல்ல வேண்டியது தானே, தாவைக்காவை பார்த்து பிஜேபி பயப்படுது அப்படின்ட்டு இப்போ சொல்ல வேண்டியது தானே, இப்போ விட வேண்டியதானே. அந்த 4-5 பக்கத்துக்கு அறிக்கை விடுவாரே, இப்போ அந்த மாதிரி அறிக்கை விட வேண்டியதானே, விட மாட்டார். இது ஒரு பக்கம் இருக்க, செய்தியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் கிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே நழுவி ஓடுறாருங்க. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் ரோட் ஷோ நடத்துறதுக்கு அனுமதி கேட்டு டிஜிபி ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க. யாரு? புஷி ஆனந்த். அங்கே டிஜிபி எஸ்எஸ்பின்னு யாருமே இல்லை. அங்கே டிஜிபி எஸ்எஸ்பின்னு யாராவது இருக்காங்களா அப்படின்றது கூட தெரிஞ்சுக்காம, எதுவுமே தெரியாம அவங்க பாட்டுக்கு போய் அசிங்கப்பட்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க போறதுன்னு தெரியாம ஆட்சியர் அலுவலகத்துக்கு போயிருக்காங்க. டிஜிபி ஆபீஸ்ல இருந்து வெளியே வரப்போ பத்திரிகையாளர்கள்லாம் கேட்கறாங்க, என்ன ஆச்சு, ஏதாவது பதில் சொல்லுங்க, அனுமதி கிடைச்சதா இல்லையா. அது புஷி ஆனந்த் அப்படியே அமைதியா சிரிச்சுக்கிட்டே அப்படின்ட்டு கடந்து போறாருங்க. அதுலயும் ஒருத்தர் வேற அழுத்தி கேட்கிறாரு, ஏங்க இந்த மாதிரி நீங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, பாண்டிச்சேரியில் நமக்குலாம் அவ்வளோ பழக்கம் இருக்கு, நீங்க எங்ககிட்டயுமே இப்படி பதில் சொல்லாம போனீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்கிறாரு. அதுக்குமே சிரிச்சுக்கிட்டே போறாருங்க. அந்த காணொலி லைட்டா பாருங்க. இப்ப நீ கொடுத்தீங்க, என்ன சொன்னாங்க? நீங்க அனுமதி கேட்டு மனு கொடுத்தாங்க, என்ன சொன்னாங்க? இதை மட்டும் சொல்லுங்க, என்ன கொடுத்தாங்க, ஏதோ அது சொல்லணும்ல, என்ன அது சொல்லணும்ல. நீ மனு கொடுத்தீங்க, கொடுக்கல, அது பதில் சொல்லணும்ல. என்ன விட்டுருங்கடா அப்படின்னு நழுவுறாப்புல பாருங்க. அது பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாவது போலாம், இல்லைங்க எனக்கு வேணாங்க நான் அப்புறம் பேசுறேங்க அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். ஆனா பாருங்க, சிரிச்சுக்கிட்டே அப்படியே கடந்து அப்படியே நழுவி போறாரு. என்ன மாதிரியான அணுகுமுறை இது? நாளைக்கு இவங்க எல்லாம் ஆட்சியில இருந்தா, ஆட்சிக்கு வரமாட்டாங்க, ஆனா அப்படி ஆசைப்படுறாங்க இல்லையா, அப்படி ஆட்சியில இருந்தா மக்கள்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு முன்னாடி நிக்கிறாங்கன்னு சொன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே போயிடுவாங்களா? ஏற்கனவே கரூர்ல விட்டுக்கிட்டு ஓடுனதெல்லாம் பார்க்க தானே செஞ்சோம், எப்படிப்பட்ட ஓடுகாலிகள் இவர்கள் அப்படின்ட்டு. சென்னையில பத்திரிகையாளர்கள் தெரியாத, நீங்க பாண்டிச்சேரியிலே இருந்தாலும் நாங்களும் பாண்டிச்சேரியில் இருக்கிறாள் 20 வருஷம் பழக்கும் போது நமக்காவது பதில் சொல்லலாம். நீங்க தமிழ்நாடு மாதிரி இங்க நீங்க இருந்துட்டு போறீங்க, அது என்ன அர்த்தம்? செல்வன், அது என்ன அர்த்தம் சொல்லுங்க. இல்ல அதுக்கு காரணம் இல்ல, நீங்க இல்ல புதுச்சேரி சேர்ந்தவங்க, நீங்க எங்களோட நண்பரா இருக்கிறவங்க, எங்களோட நெருங்கி இருக்கிறவங்க, நீங்க மனு கொடுத்துருக்கீங்க, எப்பயுமே நண்பர் தான் உங்களுக்கு. அப்பனா இந்த மௌனம் போலீஸ் ரோட் ஷோ கொடுக்கலாம் எடுத்துக்கலாமா? ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கலாம் எடுத்துக்கலாமா? நீங்க கொடுக்காத மௌனம் அமைதியை பார்க்கும்போது புதுச்சேரி போலீசார் விஜய்க்கு ரோட் ஷோ கொடுக்கலாம் எடுத்துக்கலாமா? எப்படியெல்லாம் பயந்து சாகுறாங்க பாருங்க. பத்திரிகையாளர்கள் கிட்ட பதில் சொல்ல முடியாம பயந்துகிட்டு கிடக்குறாங்க. இவங்களை நம்பி தமிழ்நாட்டை ஒப்படைக்கணுமா இவங்க கிட்ட? அவர் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றாரு? பதில் சொல்ல தெரிஞ்சா பதில் சொல்ல போறாப்ல. பாவம், எதையோ கேட்குறாங்க, நமக்கு ஒன்றும் புரியல, ஏதோ நம்மள போக சொன்னாங்க வந்திருக்கோம். இந்த அரசியல் வேற பெரும் பாடாக இருக்கு. சினிமாவில் இருந்தால் நமக்கு எவ்வளோ நல்லா இருக்குல்ல, எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம், டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாம். இங்கே டிஜிபி ஆஃபீஸுக்கு போகிறதா, கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறதா, எங்கே போகிறது எது போகிறது ஒன்றும் தெரியல. தேவையில்லாத ஐடியாவெல்லாம் கொடுத்து நம்மளை மாட்டி விட்டுக்கிட்டு முழிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு புஷி ஆனந்த். பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்குறப்போ அவரும் நின்று பார்க்குறாப்புல, ஏதாவது ஒரு கேள்வியாவது நமக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது இருக்குதா, ஏதாவது நம்ம சொல்கிற மாதிரி இருக்கா, ஏதாவது பதில் சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா அவங்க கேட்குற கேள்வியே அவருக்கு புரியல.
கேள்வி புரிஞ்சாதானே அவர் பதில் சொல்லுவாரு. அவருக்கு கேள்வியே புரியல, எங்கிருந்து பதில் சொல்லுவாரு? இன்னொன்னு என்ன அப்படின்னா, இவங்க திமுகவே குறை சொல்லி பழகிட்டாங்க. இதுவே தமிழ்நாட்டில்னு வைங்களேன், இந்நேரத்துக்கு என்ன ஆட்டம் போட்டிருப்பாங்க. காலில் சலங்கையை கட்டிக்கிட்டு பாண்டிச்சேரியில் போய் திமுகவை திட்ட முடியாதே, திமுக தான் காரணம்னு சொல்ல முடியாதே, அதனால அமைதியா போறாப்புல போல இருக்கு. இவங்களுக்கெல்லாம் நழுவி ஓடுறதுன்றது கைவந்த கலை. எந்த சூழ்நிலையிலையும் இப்போ பார்த்தீங்கல்ல, பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, ஒரு நழுவி ஓடுறார். அங்கே 41 பேர் கரூரில் இறந்து போகிறாங்க. அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையிலையும் நழுவி ஓடி இருக்காங்க பாருங்களேன். இந்த நழுவி ஓடுறதெல்லாம் இந்த கட்சிக்கு வந்து அப்படியே கைவந்த கலை. தமிழக நழுவி ஓடும் கழகம். புஷி ஆனந்தாவது மைக்கு கிட்ட நெருங்குறாரு, நெருங்கி வந்து நின்று சிரிச்சுக்கிட்டாவது அப்படியே மழுப்பிட்டு ஓடுறாரு. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா மைக்கை பார்த்தாவே பல அடி தூரத்துக்கு முன்னாடி இருந்து திருச்சி ஓடிடுவார், பல கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓடிடுவார். அந்த அளவுக்கு வந்து மைக்கை பார்த்தா பயம். தமிழகத்தின் வெற்றி கழகமாக இருக்கின்ற இது எங்க நடந்த நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஈரோட்டில் தாவேக்கா தொண்டர்களை எல்லாம் அவர் பார்த்து பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பைக்கோட சேர்ந்து தாவேக்கா காரணங்க கீழே விழுந்திருக்கானுங்க. கீழே ஒருத்தன் விழுந்து கிடக்குறான், அங்கிருந்து டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. 41 பேர் இறந்துமே இன்னும் இவனுங்க திருந்தல. இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு பயங்கரமா ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டானுங்க தாவேக்கா காரணங்கள்லாம். இப்போ விஜய்க்கு ஈக்குவலாக செங்கோட்டையனையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க போல இருக்கு. அவர் போகிற இடத்துல எல்லாம் டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. என்னைக்கு என்ன மாதிரியான சம்பவம் நடக்க போகுது அப்படின்றது தெரியல. இந்த விழா ஆரம்பிச்சிட்டானுங்கல்ல பைக்கில், இனி அப்படியே மிதிச்சு அங்கங்கே இங்கங்கே மிதிப்பட்டு விழுவானுங்க, அடிபடுவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறப்போவே இப்படி நடக்குதுன்னா விஜயெல்லாம் இருந்தார் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? இதுக்கு தான் பயந்து போய் பனையார் வீட்டுக்குள்ளே இருக்கார் போல இருக்கு. இவனுங்களை பார்த்தாவே வந்து அப்படி இருக்கு இல்லையா, அப்படி வெறி பிடிச்சி போயிருக்கானுங்க இல்லையா. இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியும்? அறிவு இருக்கா விஜய் அவர்களுக்கு? சரி ஆரம்பிச்சாச்சு, இவனுங்களையாவது எப்படியாவது மாத்திரோமே அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு எண்ணம் கிடையாது அவருக்கு. என்னத்தாதானா தமிழக வெட்டி கழகம். மக்களுக்காகவே எங்கள் ஆட்சி, மக்கள் ஆட்சி ஒளியும், டிவிகே டிஎம்கே எல்லாம் ஒளியும், எங்களுடைய ஆட்சி. இவனுங்க தான் தாவேக்கா தற்கொலைங்க. இவனுங்களுக்கு இது மட்டும்தான் வேலை. பாத்தீங்களா, மக்களாட்சியை ஒழிச்சிடுவானுங்களா. கண்டென்ட் குடுக்கத்துல இவனுங்களை அடிச்சுக்க ஊர்ல ஆளே இல்ல. மக்களுக்காகவே எங்கள் ஆட்சி, மக்கள் ஆட்சியை ஒழித்தே தீர்வோம். சூப்பர். மக்களாட்சியை ஒழிச்சுட்டு நீங்க மன்னராட்சி நடத்துவீங்களா? அப்ப என்ன இதுக்கடா நீங்க என்னடா பேசுறீங்க? ஒன்றும் புரிய மாட்டேங்குதுடா. டிவிக்கே டிஎம்கே எல்லாம் ஒழியும் அப்படின்ற அவங்க கட்சியும் ஒழியுமா? என்னத்தை தான் பேசுறானுங்களோ. நம்ம என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்ற சென்ஸே இல்லாமல் அப்படியே 4 பேர் 5 பேர் கூட நின்ன உடனே நம்ம தான்டா வாஸ் அப்படின்னு என்னமோ நினச்சிக்கிட்டு அப்படியே உளறி கொட்டுறானுங்க வைத்தியக்காரனுங்க. அதுலேயும் இடையில ஒரு ஜோம்பி ஓடி வந்து தளபதின்னு கத்திக்கிட்டு ஓடுது. ரொம்ப கஷ்டங்க. ஆனால் இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.